ஆவிக்குரிய உணவு. ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தால் ஆக்கப்பட்ட புனிதமாக்கப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட விருந்து இந்த விருந்து. ஆகவே இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட மாசற்ற இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு இயேசு பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய அவருடைய உடலை உணவாக நமக்கு தந்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி அந்த பரலோக தகப்பனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். அப்பா சொல்லுங்க, என் தகப்பனே, இவ்வளவா என்னை நேசிக்கிறீர் ஐயா. புல்லுக்கொப்பான இந்த மனிதனை, இந்த உடலை நீர் எவ்வளவாக இதற்குள்ளே உங்களுடைய ஜீவனை தந்து உங்களுடைய ஆவியை ஊதி என்னை ஜீவாத்மாவாக்கி இதுவரைக்கும் என்னை வாழச் செய்து ஒன்று வழிநடத்தி கொண்டு இருக்கின்ற இறை ஆற்றலே, சக்தி, அபிஷேகம் ஆவியானவரே, உம்மை நான் ரிசீவ் பண்ணுகிறேன், உம்மை நான் வரவேற்கிறேன். இந்த பலிபீடத்திலே நம்மளை ஒப்புக் கொடுப்போமா? அந்த பலிபீடத்தையும் இந்த பலிபீடத்திற்கு முன்பாக நிற்கிற ஆன்மாக்களை, குடும்பங்களையும், இந்த தேவசாயி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆன்மாக்களையும் குடும்பங்களையும் உமது பலிபீடத்தில் ஒப்படைக்கிறேன். கல்வாரியின் பலிபீடத்தில் ஒப்படைக்கிறேன். இந்த தேவசாயி நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேரும் இந்த திருவிருந்து ஆராதனையிலே உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், குடும்பங்களையும், உங்கள் சரீரத்தையும், ஆவி ஆன்மாவையும் இந்த பலிபீடத்தில் அப்படி நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் இப்போ ப்ராக்டிக்கலாக நேரம் இல்லைனாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அப்படியே நீங்கள் ஒப்புக் கொடுக்க பார்க்கும்போதே உங்கள் ஆவியில் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே அப்படி சொல்லுங்கள், நானும் என் குடும்பத்தை ஒப்படைக்கிறேன், என் ஆவி ஆன்மாவை ஒப்படைக்கிறேன். இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உம்முடைய உடலாக இரத்தமாக மாற்றுகின்ற உம்முடைய தெய்வீக வல்லமை, இப்பொழுது அந்த அபிஷேகம், அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை என் மீது இறங்கட்டும், குடும்பத்தின் மீது இறங்கட்டும், என்னை மாற்றட்டும். ஏன்ட்ட என்னென்ன குணங்கள் இருக்கிறது, கெட்ட குணங்கள் இருக்கிறது, கெட்ட தன்மைகள் இருக்கிறது, கெட்ட பண்புகள் இருக்கிறது, இதெல்லாம் இப்போ உங்கள் கிரியினால் அழிக்கப்படட்டும், ஒழிக்கப்படட்டும். அப்படியே சென்று ஒப்புக் கொடுங்க. தேங்க்யூ ஃபாதர். என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருக்குமாரனுடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டு ரட்சித்தீரே. எங்கள் அன்றாட சிலுவையை நாள்தோறும் சுமந்து அவர் பின்னே செல்லும் நாங்கள் அவருடைய பாடுகளில் பங்கு பெறுவது போல உம்முடைய மகிமையிலும் உயிர்த்தெழுந்த மகிமையிலும் உயிர்த்தெழுதலிலும் பங்கு பெற எங்களை செய்வீராக. நீர் எப்படி உயிர்த்தெழுந்து இந்த மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு அப்படி ஒளியாக ஆவி உடலாக எழுந்தருளி சென்றீரோ, இதுபோல நாங்கள் இந்த சரீரமாகிய இந்த வீட்டிலிருந்து, இந்த கூட்டிலிருந்து நீர் வரும்போது, இல்லை இந்த உலகத்தில் எங்கள் கொடுக்கப்பட்ட நாட்கள் முடியும் போது, இந்த ஆவி உடல், இந்த சோல் உடல், சூட்சும உடல், ஒளி உடல், நீர் இருக்கிற அந்த மகிமை நிறைந்த இடத்திற்கு, அந்த பரலோகத்திற்கு, எங்களுக்காக நீர் ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த விண்ணக வீட்டிற்கு, அந்த மாளிகைக்கு நாங்கள் கடந்து வருகிறதற்கு இப்பொழுது எங்களை புனிதமாக்கியறோம், தகுதிப்படுத்தியறோம். இப்பொழுது இந்த திருவிருந்து ஆராதனையிலே, இந்த பலிபீடத்திலே, இந்த காணிக்கையோடு எங்களுடைய கெட்ட தன்மைகளை, சுவாபங்களை, பண்புகளை எல்லாத்தையும் இந்த பலிபீடத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் சம்பாதித்தது, எங்கள் தாய் தகப்பன் மூலமாக எங்களுக்கு கிடைச்ச சொத்து, காமம், குரோதம், வைராக்கியம், வெறுப்பு, பொறாமை, சண்டைகள், பிரிவினைகள், குடி, இந்த மதம் சார்ந்த வைராக்கியங்கள், மார்க்க பேதங்கள், கொலைகள், வெறிகள், இதுதான்பா இன்றைக்கி எங்கிட்ட இருக்குது. இதுதான் இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் இந்த இயல்புல, இந்த தன்மையெல்லாம் இருக்கிறாங்க. கோயிலுக்கு போகிறாங்க, மத வழிபாட்டில் இருக்கிறாங்க, தொழுகைக்கு போகிறாங்க, சாமி கூட போகிறாங்க, சாமி ஆடுறாங்க, இன்னும் மற்ற ஜபக்கூட்டங்களுக்கு போகிறாங்க, ஜபம் பண்ணுறாங்க, இன்னும் கத்தோலிக்க சபையில் திருவிழாக்களுக்கு போகிறாங்க, பூசைக்கு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இயல்போடு தான் இருக்கிறாங்க. இந்த தன்மைகளை மாற வேண்டும் என்று சொன்னால், அழிய வேண்டும் என்று சொன்னால், இயேசுவே நீர் பலிபீடத்தில் படித்தது போல இது நாங்களும்
இந்த மதங்களை எல்லாம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும், எல்லா மனிதர்களையும், மத தலைவர்களையும் இந்த பலிபீடத்திலே நான் ஒப்படைக்கிறேன் அப்பா. நீர் ஈர்த்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் அந்த பரலோகத்திற்கு வர முடியாது, அந்த ஒளி உலகத்துக்கு வர முடியாது. அந்த அந்த மகரந்தமாம் அந்த தூய பூமியில் ஒருத்தனை நிச்சய முடியாது, வந்து சேர முடியாதப்பா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களையும் மனிதனையும் அந்த மகரந்தமாம் அந்த தூய பூமியில் அவர்களை வாழ வைப்பதற்காக, அந்த ஒளி உலகத்திற்குள்ளே, ஆன்மீக உலகத்திற்குள்ளே இது பண்ணுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தீர், பாடுபட்டீர், இரத்தம் சிந்தினீர், உயிர்த்து இப்பொழுது பிதாவின் இடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை நாங்கள் இப்பொழுது நினைவு கூர்ந்து எங்கள் எல்லோரையும் இந்த கரத்திலே ஒப்படைக்கிறேன். இந்த தேவசாலை நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவரையும், இந்த உலகமுக்கு இருக்கக்கூடிய எல்லா மதத்தவரையும், எல்லா மொழியினர்களையும், எல்லா இனத்தவர்களையும் உம்முடைய கரத்தில் இந்த பலிபீடத்தில் ஒப்படைக்கிறேன். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே பரிசுத்த, புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இந்த காணிக்கையை நீர் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை மன்றாடுகிறேன். அவ்வண்ணமே அவர் அப்பத்தை தம் கையில் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து இயேசு அங்கே கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படுகிற என் உடல் என்றார். அப்படியே 2 கரங்களை மேல் நோக்கி உயர்த்தி, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே சொல்லுங்க, எங்கள் அப்பாவே, உள்ளுக்குள் ஆவியிலே சொல்லுங்க, என் தந்தையே. உள்ளுக்குள்ளே நீங்க அப்படியே அவரோடு உறவாட ஆரம்பிங்க, பேசுங்க. உங்க உடல் இந்த உலகத்திலே எங்களுக்காக நீர் அனுப்பிய உங்களுடைய ஒரே பிரான குமார் இயேசு கிறிஸ்துவின் உடல். எங்கள் ஆன்மாவுக்கு, இந்த ஆவிக்கு நீங்க ஊதிய ஜீவனை கொடுத்த அந்த ஜீவனுக்கு கொடுத்த உணவு. இதை நாங்கள் இப்பொழுது என்ன செய்கிறோம்? உங்களுடைய உடலாக பார்க்கிறோம். இதை, இந்த அப்பத்தை உங்களுடைய உடலாக மாற்றுகின்ற உங்களுடைய தெய்வீக வல்லமை, அந்த அபிஷேகம், அற்புதங்களை செய்கிற சக்தி இப்பொழுது எங்கள் மேல் இறங்குவதாக, எங்கள் குடும்பத்தின் மேல், பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. அப்படியே நாம் எல்லாரும் நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும் அப்படியே ஒப்புக்கொடுங்க. இது சத்தியம், இது விசுவாசத்தின் மறைவு. இதை விசுவாசிக்கிற இந்த ஜனமே, இந்த நிமிஷமே இது மாறும். இதை நீங்கள் உட்கொள்ளும் போது, வாயிலை உட்கொள்ளும் போது இது இயேசுவினுடைய உடலாக மாறும், இது ஆன்மீக உணவாக மாறும். இது உம்முடைய உடல். இது இப்பொழுது உம்முடைய உடலாக பார்க்கிறோம். இது உம்முடைய உடல், எங்கள் ஆவியின் உணவு, எங்கள் ஆத்மாவின் உணவு. இதை உட்கொள்ளுகிறவர்கள் இறப்பின் உயிர் வாழ்வார்கள், அழியா வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். இயேசு சொன்ன அதே வார்த்தையை இப்பொழுது தந்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இதை உட்கொள்கிற உமது பிள்ளைகளை அழிய மாட்டார்கள். இவர்களை நெருப்பால் எரிக்க முடியாது, தீயிட்டு சுட முடியாது, தண்ணீரில் மூழ்கடிக்க முடியாது. இவர்களுக்கு எந்த விஷத்தை, எந்த தன்மை கொடுத்து சாகடிக்க முடியாது. ஏன்னா ஆவி உடல், இது உங்க உடலை உட்கொள்கின்ற சூட்சும உடல், ஒளி நிறைந்த உடல். உங்க உடலை உட்கொள்கிற இந்த ஆத்மா, இந்த ஆவி அழியாத ஆன்மா, அழியாத ஜீவன், நித்திய ஜீவன், நிலையான ஜீவன். இதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொன்றுமே தம் கையில் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம் என்றார். எங்கள் தகப்பனே, இது உங்களுடைய மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தம் அப்பா. செத்துப்போன எங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கின்ற இரத்தம். இந்த இரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணுவதற்காக உங்களுடைய
பலிபீடத்துக்கு முன்னால் நிற்கிறோம். இந்த இரத்தத்தை பானம் பண்ணுகின்ற பொழுது என் ஆவி புது ஜீவனை அடைகிறது. பரிசுத்தத்தின் மேல் நான் இன்னும் பரிசுத்தம் அடைகிறேன். இன்னும் புனிதத்தின் மேல் புனிதமடைந்து நான் ஒரு புனிதனாக மாறுகிறேன். என்னை புனிதனாக மாற்றுகின்ற உடைய இரத்தம் அந்த பரலோக வீட்டிலே பரிசுத்த கூட்டத்திலே புனிதர்களோடு என்னை கொண்டு சேர்க்கும் உம்முடைய மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தம். இதை இப்பொழுது உம்முடைய இரத்தமாக நான் பார்க்கிறேன். இந்த ரசத்தை இரத்தமாக மாற்றுகின்ற உம்முடைய தெய்வீக வல்லமை, சக்தி, அபிஷேகம், அந்த நெருப்பு இப்பொழுது என்னையும் என் குடும்பத்தையும் வந்து ஆளுகை செய்வதாக. நீர் ஆளுகை செய்யும்படி இதோ இந்த பலிபீடத்திலே நீர் எனக்கு தந்த அனைத்தையும் நான் ஒப்படைக்கிறேன். உங்கள் இரத்தத்தால் யோபுடைய வீட்டை நீர் வேலையெடுத்து காத்தது போல இந்த ஆவி, ஆன்மா, உடல் அனைத்தையும் நீர் பாதுகாப்பீராக. உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே நான் மறைகிறேன். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், ஈஸ்வரத்தில் மறைந்துள்ளேன், ஈஸ்வரத்தில் மறைந்துள்ளேன். தீங்கு என்னை அணுகாது, தீங்கு என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. நான் தீமை செய்ய முடியாது, இஸ்பிளிக்கு தீமை செய்ய முடியாது, லூசிபர் தீமை செய்ய முடியாது. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், ஈஸ்வரத்தில் மறைந்துள்ளேன், ஈஸ்வரத்தில் மறைந்துள்ளேன். தீங்கு என்னை அணுகாது. அப்படியே தலைக்கு மேல் கரங்களை கூப்பி அப்படியே முழங்கால் பிடிட்டு தலை வணங்கி முகங்குப்புற விழுந்து இந்த அப்பத்தை இரத்தத்தை உடலாக இரத்தமாக மாற்றிய தெய்வீக வல்லமை நிறைந்த சர்வ வல்லவரை, சிருஷ்டி கர்த்தாவை, அந்த பரலோக தகப்பனை முகங்குப்புற விழுந்து நாம் தொழுது கொள்வோமா? உங்களுடைய ஆற்றலை, சக்தியை நான் உணர்ந்து உண்மை நான் தொழுகிறேன். வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படி என்று சொன்ன பரிசுத்த தந்தையே, நான் உம்மை முத்தம் செய்கிறேன், உம்மை தொழுது கொள்கிறேன். ஆராதனைக்குரியவரே, என்னை நீதிமானாக பரிசுத்தமாக மாற்றுகின்ற உங்களை நான் முத்தம் செய்கிறேன். இந்த இரத்தத்தை நான் முத்தம் செய்கிறேன். உள்ளுக்குள்ளே அப்படியே சொல்ல ஆரம்பிங்க. நான் நீதிமான். நான் இன்னைக்கு இந்த உடலை உட்கொள்கிறதற்கு, உங்கள் இரத்தத்தை பானம் பண்ணுகிறதற்கு தகுதிப்படுத்தப்பட்ட ஆன்மா, மனசாட்சியிலே சுத்திகரிக்கப்பட்ட ஆன்மா, உம்மை நான் முத்தம் செய்கிறேன். உங்கள் உடலை உட்கொள்கிற ஆன்மா, நான் உம்மை முத்தம் செய்கிறேன். என் ஆத்மாவின் உணவே, என் ஆவிக்கு ஜீவனை, சக்தியை, புது பலத்தை, ஒவ்வொரு நாளும் புது புது சக்தியை, புது புது பலத்தை தருகிற ஆற்றலே, நான் உம்மை முத்தம் செய்கிறேன், உம்மை தொழுது கொள்கிறேன். சொல்லி சொல்லி அப்படி நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இப்படி நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிங்க. அந்த வழிபாடு வீட்டில் பண்ணுங்கள், குடும்பமாக பண்ணுங்கள்.
இல்லை நீங்கள் இந்த குழுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி நீங்கள் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் மத தலைவர்கிட்டையோ மதத்திலேயே போய் எந்த இடைஞ்சலையும் பண்ணாதீங்க. நான் எப்படி யாருக்கும் எந்த இடைஞ்சலும் கொடுக்காம யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நான் இந்த வழிபாடை செய்து கொண்டு உங்களோடு சேர்ந்து நான் இந்த வழிபாடை செய்து கொண்டு இருக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் இந்த வழிபாடை செய்து இப்படி நாம் ஒருமனப்பட்டவர்களாக அன்னைக்கு அன்னை மரியாளும் அப்போஸ்தலரும் ஒரே மனமும் ஒரே இதயம் உள்ளவர்களாக தேவனை ஆராதித்து தொழுது கூடியிருந்த இடத்திலே அந்த இடம் அசைந்தது. வானம் திறக்கப்பட்டது, அந்த பரலோகம் திறந்தது. அக்கினிமயமான நாவுகளை இறங்கி வந்து அவர்களை ஆட்கொண்டது. அவர்கள் ஆவியிலே நிறைந்து பலனடைந்து அவர்கள் அந்த இடத்திலே நீசினார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்தார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார்கள். இதே போல் நாம் பண்ண ஆரம்பிப்போம். கூடி இந்த மாதிரி நிச்சயிவோம், ஆராதிப்போம், பொழுது கொள்வோம். கடவுளுடைய அந்த சாயல், கடவுளுடைய தன்மை, கடவுளுடைய பாவனை இப்பொழுது எங்களுக்கு தந்த உம்முடைய சாயலை எங்களுக்கு தந்த, எங்கள் ரூபத்தை மாற்றி, எங்கள் குணத்தை மாற்றிய, எங்கள் நடையை மாற்றிய, எங்களுடைய உடையை மாற்றிய, எங்களுடைய பேச்சை மாற்றிய, எல்லாத்தையும் மாற்றிய பரிசுத்த ஆவியானவரே, இந்த பலிபீடத்தில் வந்து இந்த அப்பத்தையும் ரசத்தையும் இரத்தமாக உடலாக மாற்றிய அபிஷேகமே, நெருப்பே, உம்மை நான் முத்தம் செய்கிறேன், உம்மை தொழுது கொள்கிறேன். அப்படி தொழ ஆரம்பி. ஆவியானவரே, உம்மை முத்தம் செய்கிறேன். அம்மாவே, என்னை மறுபடியும் ஆவியிலே ஈன்றெடுத்த பெற்றெடுத்த தாயே, நான் உம்மை முத்தம் செய்கிறேன். அப்படியே முத்தம் செய்வோம். தேங்க்யூ ஃபாதர். ஆகவே இறைவா, அப்படி எல்லாரும் முழங்கால் படிடும். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வழிக்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் இந்த பலிபீடத்திலே இன்னைக்கு இந்த திருவிருந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உமது பிள்ளைகளையும் குடும்பத்தையும், இந்த தேவசாலை நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளையும் குடும்பத்திற்காகவும் இந்த பலியை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களை மேன்மைப்படுத்தவும், உயர்த்தவும், ரட்சிக்கவும், ஆசீர்வதிக்கவும் நீர் இந்த பலியா நீரப்பா. நீர் பலி செலுத்தினீர், நீர் பலியாக்கப்பட்டீர், இந்த உடலை நீர் கையளித்தீர், இந்த இரத்தத்தை நீர் சிந்தினீர். ஆகவே இறைவா, இந்த தேவசாலை நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளும் குபேரனாக மாறுவார்களாக, செல்வந்தர்களாக மாறுவார்களாக. வறுமைகள் நீங்கட்டும், தரித்திரத்தின் ஆவி அவர்களை விட்டு வெளியேறட்டும். கஷ்டப்படுத்துகிற மன சஞ்சலத்தை கொண்டாடுற, மன போராட்டத்தை உண்டு பண்ணுகிற, தன்னுடைய மனதை கடல் அலை போல அலக்களித்துக் கொண்டிருக்கக்கூடிய அலக்களிக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. இந்த பலிபீடத்திலே அத்தனை குடும்பங்களையும் பிள்ளைகளையும் படைக்கிறீங்கப்பா. அமைதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வாழ்கிற அத்தனை பிள்ளைகளும் குடும்பங்களும் இப்பொழுது நிம்மதி அடைவார்களாக. நீர் சிலுவையை சம்பாதித்த அந்த தெய்வ சமாதானம், உங்கள் இரத்தத்தால் உண்டான அந்த தெய்வீக அமைதி, இளைப்பாறுதல், ஓய்வு கைலாச மகாரிஷிக்கு வந்தது போல பிரான்சிஸ் சவேரியார் இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிற நேரத்திலே அவர் நிம்மதி அடைந்து அமைதி அடைந்தார். அவர் ஆத்மா ஆறுதல் அடைந்து விண்ணகத்தோடு பரலோகமே உம்மோடு தொடர்பு கொண்டது போல இந்த தேவசாலை நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளும், இந்த திருவிருந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற அத்தனை பிள்ளைகளும், இந்த திருவிருந்த ஆராதனையை பார்த்து தன்னை இந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிற அத்தனை குடும்பங்களும் உருமாற்றம் அடைவார்களாக. எப்படி சவுல் உருமாற்றம் அடைந்து அவன் இந்த தேசத்துக்கு ராஜாவாக மாறினது போல, இஸ்ராயேல் மக்களுக்கு அரசனாக உங்கள் அபிஷேகம் அவர்கள் நியமித்தது போல, இந்த நிகழ்ச்சியை பார்க்க அத்தனை பிள்ளைகளும் ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக. இப்பொழுது உருமாற்றப்படுவார்களாக. அவர்கள் பலனடைந்து சக்தியடைந்து இந்த இஸ்பிலேத்தையும் இந்த லூசிபரையும் துரத்தி முறியடித்து உம்முடைய ராஜ்யத்தை தனக்குள்ளே தன் குடும்பத்திலே கட்டி எழுப்புவார்களாக. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த திரளான சாட்சிகள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், நபிமார்கள், இன்னும் ரிஷிகள், மகான்கள் அனைவரையும் நாங்கள் இந்த பலிபீடத்தில் நினைவு கூறுகிறேன் தகப்பனே. அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து வெற்றி பெற்றது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவரும், இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற அத்தனை பிள்ளைகளும் வெற்றியின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது பெறுவார்களாக. வெற்றியின் ஆசீர்வாதத்தை நீர் இப்பொழுது கட்டளையிடுகிறார்கள். வெற்றியின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது கட்டவிழ்கிறேன். ரிம் மரபோ சம்பி போத்தனா தெல் மரதி அங்கி மரபோ ஷோ ஃபயர் லெஸ். ஆகவே எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த
புனிதர்கள், அன்னை மரியாள், நீர் எங்களுக்கு தந்த தாய் அன்னை மரியாள், எங்களுக்கு கொடுத்த அண்ணன்மார்கள், புனிதர்கள், பரிசுத்தவான்கள் அனைவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. இன்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற குடும்பத்திலே மரித்து போன ஆன்மாக்களை அனைவரையும் கரத்திலே இந்த பலிபீடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீர் ஆட்சி செய்து புனிதமாக்கி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பலிபீடத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி எல்லாரும் எழுந்து நின்று 2 கரங்களை விரித்து இயேசு சொன்ன அந்த பரலோக மந்திரத்தை நாம் அப்படியே சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதா. அப்படி சொல்லாதீங்க, வாய்ப்பாடு மாதிரி சொல்லாத. என் அப்பாவே, அவரை ரசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசிக்க ஆரம்பிங்க. எவ்வளவு நல்லவர் அப்பா. இந்த ஆன்மாவுக்கு தன் ஜீவனையும் தந்து இப்போது அதுக்கு உணவையும் இயேசுடைய உடலை எங்களுக்கு உணவாக தந்திருக்கு. உங்கள் உடலை நீங்கள் தான் இயேசுவாக கடவுள் எல்லாம் மட்டும் நாங்கள் அவதரித்தவர். உங்கள் உடலையே எங்களுக்கு உணவாக தந்த என் தகப்பனே, இப்போ உங்கள் உடலை நான் உட்கொள்ள போகிறேன். நீங்கள் இப்போ எனக்கு உணவாக எனக்குள்ளே வர்றீங்க. எனக்கு உயிராக உங்கள் ரத்தம் இப்பொழுது எனக்குள்ளே வருகிறது. உங்கள் உயிரை நான் பானம் பண்ண போகிறேன். இரத்தத்தில் நான் உயிர் இருக்கிறது அப்பா. உங்கள் இரத்தத்தை பானம் பண்ணுவதற்காக நான் வந்திருக்கு. உங்கள் இரத்தத்தை பானம் பண்ணுகிறேன். தகப்பனே, என்னை எவ்வளவா நேசிக்கிறேன். தன் சொந்த மகன் என்றும் பாராமல் எங்கள் எல்லாருக்காக அவரை கையளித்த நீர் எவ்வளவு எங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறீர்கள் இதை காட்டுகிறீரப்பா. உங்கள் அன்பை மறக்க முடியாது. உங்கள் அன்பை விட்டு நாங்கள் யாரிடத்தில் போவோம்? யாரிடம் செல்வோம்? இறைவா, யாரிடம் செல்வோம்? எங்கள் அப்பாவே, நீர்தான் எங்கள் கோட்டை, நீர்தான் எங்கள் தஞ்சை, நீர்தான் எங்கள் பாதுகாப்பு, எங்கள் நம்பிக்கை நீர்தான், எங்கள் ஊற்று நீர்தான். உம்முடைய நாமம் பரிசுத்தமானது. இப்பொழுது நீர் எங்களை இந்த இரத்தத்தினால் எங்களை புனிதமாக்கி பரிசுத்தமாக்கி பரிசுத்த மேலே எங்களை பரிசுத்தவான்களாக ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யவனாக இப்பொழுது எங்களை உருமாற்றுகிறீர். உம்முடைய அரசு வரட்டும் அப்படின்னு சொல்லுங்க. நிகழ்ச்சியை பார்க்குறவங்க சொல்லுங்க, ஒரு ஆட்சியை வரட்டும். நீர் எங்களை ஆளுகை செய்யும். இந்த இஸ்பீத் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. இந்த காமவெளி எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. இந்த லூசிபர் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. இந்த கொலை வெறியின் ஆவியங்கள் ஆளுகை செய்யக்கூடாது. நீர் எங்களை ஆளுகை செய்ய முடிய அரசு வரட்டும். என் மனைவி மேலே உங்கள் அரசு வரட்டும். என் பிள்ளைகள், என் புருஷன் மேலே உங்கள் அரசு வர சொல்லுங்க. உங்கள் அரசு வரட்டும். அப்படியே செய்யுங்க. நீர் எங்களை ஆளுகை செய்யும். உங்கள் ராஜ்யம் வரட்டும். உங்களுடைய அரசு எங்கள் மேல் வருவதாக. நல் கரதி அங்கி மரபு சம்பி போதனா லெஸ். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பரலோகத்தில் தேவ தூதர்களும் பரிசுத்தவான்களும் சபை திரளாக கூடி உம்மை தொழுது ஆராதிக்கிறது போல நாங்கள் அனைவரும் உம்மை தொழுது ஆராதிக்கிறோம். பரலோகத்தில் செய்கிறது போல இந்த தூயாவி திருத்தலத்திலே நாங்கள் உம்மை தொழுது கொண்டு இருக்கிறோம். தலைக்கு மேல் கரங்களை கூப்பி எல்லாரும் அப்படியே தலை வணங்கி ஆவியிலே என் ஆத்மா உம்மை தொழுது கொள்கிறது. பரலோகத்திலே பரிசுத்தவான்களுடைய கூட்டம் தொழுகிறது போல நாங்கள் இப்பொழுது பரலோகத்தில் நாம் இப்படி பரந்த மாணிக்கு தான் தொழுகு பண்ண போகிறோம். அங்கே அப்படி தான் நடக்க தொழுகை. எப்படி அப்போ அங்கே படுக்கிறதெல்லாம் கரையில் படுக்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் பறந்த மாதிரி ரெக்கையில் வச்சு பறக்கிற மாதிரி தான் நீங்கள் பறந்து தொலை போகிறீங்க. அதே இதை இப்போ தலைக்கு மேலே கரங்க இப்போ தலை வணங்கி என் ஆன்மா நான் தொழுது கொள்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்ட ஆன்மா நான் உண்மை தொழுது கொள்கிறேன். பரிசுத்தமாக்கப்பட்ட ஆன்மா நான் உண்மை தொழுது கொள்கிறேன். அப்படியே தொழுது கொள்வோம். பரலோகத்திலே தான் செய்யப்பட்டு கொண்டது. அது போல இந்த பூமியிலே இந்த தூயாவி திருத்தலத்தில் நாங்கள் செய்து எல்லா வீடுகளிலேயும் எல்லா ஆலயங்களிலேயும் எல்லா மதங்களிலேயும் இந்த தொழுகை நடப்பதாக. எல்லா இது நடக்க உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. எல்லா எல்லா மனிதர்களும் தனிப்பட்ட ரீதியிலே ஆபிரகாம் உம்மை பலியிட்டு தொழுது போல, ஈசாக்கு உம்மை பலியிட்டு தொழுது போல, இயேசுவே கெஸ்கமணி தோட்டத்தில் நீர் பலியிட்டு தொழுது போல, பலியாகி தொழுது போல இந்த பூமியிலே நாங்கள் தனிப்பட்ட ரீதியிலே தனி மனிதனாக உம்மை தொழுது கொள்கிறோம். அன்றாட உணவை இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் எங்களுக்குரிய சக்தியை, பலத்தை, உணவை எங்களுக்கு தந்தருளும். தீமையை எதிர்க்கக்கூடிய சக்தியை
பாவத்தை எதிர்க்கக்கூடிய சக்தியை, உமக்கு விருப்பமில்லாத பிடிக்காத எல்லா விஷயத்தையும் எதிர்க்கக்கூடிய சக்தியை, பலத்தை, உணவை எங்களுக்கு இப்பொழுது தந்தருள்வீராக. ஒவ்வொரு நாளும் உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி, உமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்படியான உணவை, ஆற்றலை, சக்தி இப்பொழுது எங்களுக்கு தந்தருள்வீராக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் இப்பொழுது மன்னிக்கிறோம். அப்படியே மன்னிங்க. உங்களுக்கு தீமை செய்தவங்களை இந்த வழிபடத்தில் தேவசாலை நிகழ்ச்சி பார்க்குறவங்களும் மன்னித்தல் தான் இயேசுவுடைய தன்மை. ஒரு மிகப்பெரிய வெற்றி மன்னிக்கிறதா இருக்குது. மிகப்பெரிய ஆசீர்வாதமே மன்னிக்கிறதா இருக்கிறது. ஆகவே நான் மன்னிக்கிறேனப்பா, எனக்கு கேடு செய்தவர்களை மன்னிக்கிறேன், எனக்கு துரோகம் செய்தவர்களை மன்னிக்கிறேன், எனக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கிறேன், என்னை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்ட சதி பண்ண அத்தனை பேரையும் நான் மன்னிக்கிறேன், என்னை ஏமாற்றியவர்களை, பொய் சொல்லி திருடியவர்களை நான் மன்னிக்கிறேன் சொல்லி அப்படி மன்னிக்க ஆரம்பிப்போம். நாங்கள் எங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னித்தது போல எங்களை மன்னித்தரலும். எங்கள் சொல்லாலும் செயலாலும் கடமையிலே தவறினாலும் நிறைய தவறுகளை நாங்கள் செய்திருக்கிறோம், எங்களை மன்னித்தரலும். சோதனையிலே, இந்த லூசிஃபருடைய சோதனையிலே, இந்த இஸ்பிலித்தினுடைய சோதனையிலே, இந்த காமவெளியினுடைய சோதனையிலே எங்களை விடாது பாதுகாத்தரலும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்ன என் அப்பாவே, மெய்யான சமாதானம், சந்தோஷம் சிலுவையிலே நீர் சம்பாதித்து வைத்திருக்கிறேன் அப்பா. நீர் சிலுவையிலே சம்பாதித்த அந்த சமாதானத்தை இப்பொழுது இந்த ஆராதனையிலே, இந்த திருவிழா ஆராதனை கலந்து கொள்கிற ஒரு பிள்ளைகளுக்கும், இந்த தேவசாலை நிகழ்ச்சியை பார்க்குற அனைத்து பிள்ளைகள் குடும்பத்திற்கும் இந்த சமாதானம் இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் வருவதாக, ஒவ்வொருவருக்குள்ளும் தங்குவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலையும் தங்குவதாக. அலைமோதுகிற மனம் அமைதியடைவதாக. போராடுகின்ற எல்லா போராட்டத்தின் ஆவிகளும் இப்பொழுது உடலை விட்டு, குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. குடும்பத்திலே பிரிவினை உண்டாக்குற, அலக்களிக்கிற சாத்தானை அவனுடைய கிரியிலே இப்பொழுது அழிக்கிறேன், பிடிக்கி பறிக்கிறேன், கவிழ்த்து வீழ்த்துகிறேன். உங்க இரத்தத்தா நீங்கள் சிலுவையிலே சம்பாதித்த அந்த ஐஸ்வர்யம், அந்த உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதம், அற்புதங்களை செய்த சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல், பேய்களை ஊற்றுற வல்லமை, நோய்களை குணமாக்குற வல்லமை, ஞான வரம், தீர்க்க தரிசன வரம், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய அந்த கிருபை வரம் அனைத்தும் இப்பொழுது உமது பிள்ளைகளை அலங்கரிப்பதாக, அனைத்தும் உமது பிள்ளைகளை நிரப்புவதாக. நிலையை கரபு சம்பி பூத்தனா ரில்மறை அங்கிபிரபு செல்வியா, உங்கள் சமாதானத்தை இப்பொழுது எல்லா வீடுகளிலும், எல்லா இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேவசாலை நிகழ்ச்சி அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த நிம்மதி, சாந்தி வந்து ஆட்கொள்வதாக. இப்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் கண்களை மூடியவாறு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கண்களை மூடியவாறே அப்படி அமைதியாக இருங்கள். இந்த அமைதி, சந்தோஷம், இந்த சமாதானம் இப்பொழுது உங்களை நிரப்புகிறது, உங்களை நிரப்புகிறது, குடும்பத்தை நிரப்புகிறது, உங்கள் வாழ்க்கையை நிரப்புகிறது. எல்லா புகழும், எல்லா மகிமையும் என் இயேசுவுக்கே, எல்லாவற்றையும் இயேசுவுக்கே செலுத்துகிறோம். ஆமென். இப்பொழுது நாம் அவருடைய உடலை வந்து பருகி செல்வோம். அவருடைய வரிசையாக நாம் நினைச்சுவோம். மேலே வருவோம். அவர் உடலை நாம் உட்கொண்டு இருக்கிறோம், வருத்தத்தை பானம் பண்ணி இருக்கிறோம். எப்படி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, சப்பாத்தி, சோறு சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே போன உடனே அது இரத்தமாய் மாறுகிறது, மச்சையாய் மாறுகிறது, கொழுப்பாய் மாறுகிறது, எலும்பாய் மாறுகிறது, சதையாய் மாறுகிறது, விந்தாய் மாறுகிறது. இதே போல் இந்த இயேசுனுடைய உடல் இரத்தம் புசிச்சிருக்கிறோம், பருகி இருக்கிறோம். இது நம்ம இப்போ நீதிமானாக மாற்றுகிறது, புனிதனாய் மாற்றுகிறது. நாம் ஆவிக்குரிய சக்தி வாய்ந்த உடலாக, உயிராக நம்மளை மாற்றுகிறது. அற்புதங்களை செய்கிற சக்தி உடையவனாக மாற்றுகிறது, புதுமை செய்யும் ஆற்றல் உடையவனாக நம்மளை மாற்றுகிறது. பேய்களை ஓட்டுகிற அதிகாரமுடையவனாக நம்மளை மாற்றுகிறது.
நோய்களை, சகல நோய்களையும், மரணத்துக்கு எதுவான நோய்களையும் குணமாக்கக்கூடிய ஜீவனுள்ள ஆத்மாவாக நம்மளை மாற்றுகிறது. இன்னொருத்தருடைய மனசுல என்ன இருக்கு, என்ன எண்ணத்தோடு வர்றாங்கிறத பகுத்தறியக்கூடிய, ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஞானம், ஞான வரம், ஞானத்தினால் நம்மளை ஞானம் உள்ளவனாக மாற்றுகிறது. சாலமோன் ஞானி கத்தோலிக்க பைபிளருக்கு ஞானாகமத்தில், சாலமோன் ஞானாகமத்தில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், முதல் மனிதன் ஆதாம், அவனுடைய வாரிசாக நான் மனிதனாக இந்த உடல் என் தாயின் வயிற்றிலிருந்து உருவாகியது. இது மண்ணுக்கு போகிறது. ஆனால் 7ஆம் வசனம் சொல்ல, 7ஆம் அதிகாரத்தில், நான் ஞானத்தை கேட்ட பொழுது, ஞானத்தை பெற்ற பொழுது, இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் எல்லாம், பொண்ணு வெள்ளி வைரூரியங்கள் எல்லாம் குப்பையாக, மண்ணாக எனக்கு தெரிகிறது. அந்த புஷ்பங்களின் மகரந்தமா, அந்த தூய பூமி, அந்த பரலோகம், அந்த ஏதேன் தோட்டம், சிங்காரவனம், அந்த அழகு மகிமை நிறைந்த அந்த உலகம், ஒளி உலகம், அந்த அரண்மனை மாளிகை எனக்கு என்ன செய்கிறது? எனக்கு செல்வங்களாக, அழியா செல்வங்களாக எனக்கு தென்படுகிறது என்று சொன்னது போல, இந்த உடல், இந்த இரத்தத்தை உட்கொள்கிற நாம் இப்படிப்பட்ட செல்வந்தர்களாக, குபேரர்களாக, சகலத்தையும் ஆளும் அதிகாரமுடையவர்களாக, இந்த இரத்தம், சிந்தப்பட்ட இரத்தம் நான் பருகியிருக்கிறேன். அதை நான் புசித்திருக்கிறேன், நான் பானம் பண்ணியிருக்கிறேன். நீதிமான், நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். அப்படி உள்ளுக்குள்ள அப்படியே என்ன செய்யுங்க, உள்ளுக்குள்ள அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே உங்களுக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. ரீபா ரபு சங்கரா அல் மரது அங்கி மரபு. அந்நிய பாஷையில் ஆவியில் நிறைஞ்சி, அந்நிய பாஷை பேசுகிறவங்க அந்நிய பாஷையில் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா புகழும் இயேசுவே உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் அண்ணா, இந்த முழு உலகத்திற்கும் ஜீவனையும் சக்தியும் கொடுத்த எங்கள் அண்ணா, முழு உலகத்திற்கும் குடும்பத்திற்கும் மூத்த அண்ணன் நீங்க தான் இயேசுவே. உங்க தம்பிமார்களை, எல்லா மதத்திலும் இருக்கக்கூடியவர்களை மீட்டு ரட்சிக்கிறதுக்காக நீங்கள் சிந்திய இரத்தம். இந்த இரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணியிருக்கிறோம். பிக்கப்பட்ட உங்கள் உடலை எப்போ நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம், புசிச்சிருக்கிறோம். கோடி நன்றிகள், கோடி கோடி நன்றிகள், கோடி கோடி நன்றிகள். அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? இயேசுவுக்கு கரங்களை தட்டி நல்ல கை காலத்தோடு. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அற்புதம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த புதுமைகள் கோடி உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீன், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீன், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஆவியினால் அபிஷேகம் செய்தீன், ஆவியினால் அபிஷேகம் செய்தீன். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடி
வருவோம் ஆக்கிவிட்டீ. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி நன்றி. எங்களை நேசிக்கின்ற அன்பின் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, கோடி நன்றிகள் அப்பா. இதோ இந்த பலிபீடத்திலே எங்களை நீர் ரட்சித்து ஆசீர்வதித்து புனிதமாக்கி எல்லா சாபத்தையும் பாவத்தையும் நீக்கி எங்களை உயிர்ப்பித்து உம்முடைய உடலை உம்முடைய இரத்தத்தை எங்களுக்கு உணவாக பானமாக தந்து ஜீவனுள்ள அழியா செல்வத்தை உடையவர்களாக நித்திய ஜீவனை உடையவர்களாக நீர் எங்களை இந்த பலிபீடத்திலே புதிதாக்கி இருக்கிறீர், புதி படைப்பாக மாற்றியிருக்கிறீர். கோடி கோடி நன்றிகள் சொல்லி நன்றிகளை மிக ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென்.